சக்தி பீடங்கள்ல முதல் இடத்திலேயே காஞ்சி காமாட்சி. ஆமா. அங்க என்ன உறுப்பு விழுந்திருந்ததும்மா? என்ன விஷயங்கள் நடந்திருந்தது அந்த இடத்துல? பண்டகாசுரன்னு ஒரு அசுரன் வந்து ரொம்ப தேவர்கள, முனிவர்கள எல்லாரையும் அவன் வந்து அவனுடைய அட்டகாசம் தாங்காம இருக்கும் பொழுது, மகாவிஷ்ணுட்ட போய் தேவர்கள் எல்லாம் முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது மகாவிஷ்ணு சொல்றார், "இது சக்தியால மட்டும் தான் முடியும். பராசக்தியால மட்டும் தான் முடியும்னோனே, அவங்க எல்லாரும் போய் பராசக்திட்ட கேட்கும் பொழுது, அவ வந்து தபஸ் பண்ணி இந்த பண்டகாசுரனை அழிக்கிறதற்காக பூலோகத்துல வந்து வதம் பண்றா. அப்படி அவளினுடைய அந்த வதம் நடக்கும் பொழுது, இத வந்து சதி தேவி அப்படின்னு தான் சொல்றோம். அம்பாள வந்து அந்த சதியினுடைய அ 51 சக்தி பீடங்களும் அவங்க உறுப்புகள் விழுந்த இடங்கள்னு சொல்றோம் இல்லையா? ஸோ காஞ்சிபுரத்தில சதியினுடைய நாபி பீடம்னு சொல்றது. அது அம்பாளினுடைய தொப்புள் வந்து விழுந்த இடம் தான் காஞ்சி. இது வந்து புராண பெயர் வந்து கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ம். ஸோ இது நாபி பீடம்னு சொல்லலாம். ஒத்தியான பீடம்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஒட்டியானம் ம். நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா? ஒத்தியான பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளினுடைய தொப்புள் பகிழ்ந்தி விழுந்த இடம் காஞ்சி.